ஆ தேவிகா, ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் தங்கச்சி டியூஷனுக்கு மேத்ஸ் நோட்டை விட்டுட்டு போயிட்டாலாம். அதான் என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாக்கா. எடுத்துக்கிட்டுமா? நினைச்ச பழமே நேர்ல வந்துருச்சு. அக்கா, போயிட்டு வரேக்கா. உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. இந்தா குடி. பால்னா சப்புன்னு இருக்கும். இதுவே பாயாசம்னா பாலை குழன்னு காய்ச்சி சர்க்கரைய தூக்கலாம் போட்டு தொண்டைக்கு எவ்வளோ இதமா இருக்கும்ல. எனக்கும் பாயாசம் வேணும். வேணுமா உங்களுக்கு? இந்த பாயாசம் உனக்கு தான். நீ குடி. எனக்கு பாயாசம் கிடைக்கும் போது குடிச்சுக்கிறேன். உனக்கு ஒரு கதை சொல்லவா? அக்கா, உங்கள் தங்கச்சி வேற வெயிட் பண்ணுவாக்கா. அவகிட்ட போய் நான் நோட் கொடுக்கணும். நான் போகிறேன்க்கா. அவ ஆளே இல்லைன்னாலும் நல்லா போடுவா. அக்கா, கணக்க நீதான் 1ஆம் வாய்ப்பாடுல இருந்து 10ஆம் வாய்ப்பாடுக்கு சீக்கிரமா போயிடுற. உனக்கு படிப்படியா போட சொல்லி தரணும். இரு. ஆரம்பிக்கலாமா? அக்கா. கதைய. ஒரு ஊர்ல ஒரு காளை மாடு இருந்துச்சாம். அந்த காளை மாடு சந்தோஷப்படுத்த மாட்டுக்காரர் 2 நாளைக்கு ஒரு வாட்டி பசுமாட்டை கொண்டு வந்து விடுவானாம். இந்த காளை மாடும் பசு மாடும் சந்தோஷமா இருக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்து ஷெட்ல இருந்த காளை மாடு காஜில இருந்துச்சாம். பல நாளா பசு மாட்டோட வாசனையே பார்க்காத காளை மாடு எப்படி இருக்கும்? அது ரொம்ப பசியாக இருந்திருக்கும். எந்த பசு கிடைச்சாலும் வேட்டையாடலான்னு தோணும். தோணும்ல? தோணும்ல? அதுதான் தோணி இருக்கு. இந்த 2 பழத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. இந்த 2 பழத்தாலையும் சாறு தர முடியும். ஆரஞ்சு பழத்தோட சாறு செவ்வாழைக்கு வேணும். செவ்வாழையோடைய சாறு ஆரஞ்சு பழத்துக்கு வேணும். தெரியுமா? நான் ரொம்ப சூடா இருக்கேன். போய் குளிச்சுட்டு வரேன்.
கடைசியா இந்த 2 பால போட்டு பாப்போம். பூச்சி அக்கா பூச்சி அக்கா எங்கக்கா பூச்சு எங்க பூச்சி எல்லாம் இல்ல. ஆ. அக்கா தெரி அக்கா அக்கா நீ தடவினதெல்லாம் போதும். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு.